இருந்தாலும் கிழக்கு மாகாணத்தை அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கின்ற நான் சார்ந்த பிரதேசங்கள் விவசாயம், கடல் தொழில் வளங்களை கொண்ட ஒரு பாரிய பிரதேசமாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே நெல்லுற்பத்தியை நெல்லுற்பத்தியிலே 4/1 இந்த நாட்டினுடைய தேசிய உற்பத்தியிலே வழங்குகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாகாணத்தினுடைய 35% உற்பத்தியை வழங்குகின்றது. இவ்வாறான இந்த விவசாய சேநாயக்க சமுத்திரத்தினுடைய நீர்வளங்களை கொண்டு இந்த பிரதேசத்திலே இந்த விவசாயம் செய்கை பண்ணப்படுகின்றது. இந்த சேநாயக்க சமுத்திரத்தினுடைய நீர் நேரடியாக கடலுக்கு சென்று விடாமல் 2 போகங்கள் இந்த விவசாயத்தை செய்கை பண்ணப்படுகின்ற அந்த வேலை திட்டங்களை இந்த பாதிட்டிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை சபையிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் கடந்த 3 தடவைகள் இந்த சேநாயக்க சமுத்திரத்தினுடைய நீர் விநியோகத்தின் மூலம், நீர் வெளியேற்றத்தின் மூலம் இந்த பிரதேச விவசாயம் மக்கள் கூடுதலாக பாதிப்புக்குட்படுத்தப்படுகின்றார்கள். எனவே இங்கே காணப்படுகின்ற விவசாயிகளுக்கு தேவையான வேலை திட்டங்களை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணம் இந்த நாட்டினுடைய மிக பாரிய ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. பாணமை தொடக்கம் புல்மோட்டை வரையாக காணப்படுகின்றது. சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட நில வளங்களை கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய வருமானத்தை பெறுவதிலே இந்த பிரதேசத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய கட்டாய தேவைப்பாடு இருக்கின்றது. குறிப்பாக விவசாயம், மீனவர்களை மையப்படுத்தி இந்த பிரதேசத்திலே பல வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே பாரிய துறைமுகங்கள் 2 காணப்படுகின்றது. திருகோணமலையில் இருக்கின்ற துறைமுகம், அதேபோன்று ஒலிவில் இருக்கின்ற துறைமுகம். ஒலிவில் துறைமுகம் வர்த்தக ரீதியான ஒரு துறைமுகமாக அமைக்கப்பட்டு அதேபோன்று அதனோடு மீன்பிடி துறைமுகமும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த 2 துறைமுகங்களும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையே காணப்படுகின்றது. சில காலம் மீன்பிடி துறைமுகம் இயங்கி வந்தாலும் கடல் மண்களை விட்டு அதன் தோற்றத்தை மறைத்திருக்கின்ற காரணத்தினால் அதன் மீது பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு இந்த மீன்பிடி துறைமுகம் இதுவரைக்கும் செயலிழந்து காணப்படுகின்றது. இந்த துறைமுகத்தினூடாக நேரடியாக 15,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நன்மை அடைந்த ஒரு வரலாற்றை இன்று இந்த பிரதேச மக்கள் இழந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கரையோரத்திலே இருக்கின்ற கடலரிப்பின் காரணமாக சாதாரணமான மீன்பிடி மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வேலை திட்டங்களை சரி செய்வதற்கு இந்த பாதிட்டிலே நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியை நான் முன்வைப்பதோடு, இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற காணிகள் பொதுவாக ஆர்க்கியோலஜி, அதேபோன்று ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், அதேபோன்று பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்டு அதிகமான காணிகள் செய்கை பண்ணப்படாமல் காணப்படுகின்றது. குறிப்பாக பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்ற காணிகள் இவ்வாறான விவசாய செய்கைக்கு தடையாக காணப்படுகின்றது. எனவே இவற்றை உடனடியாக உரிய நெற்செய்கைக்கு பயன்படுத்துவதற்கு இந்த காணி சொந்தக்காரர்களுக்கு வழங்க வேண்டும். ஏனென்றால் யுத்த காலங்களுக்கு முன்பிருந்து இந்த காணிகள் பொதுமக்களினால் பயன்படுத்தப்பட்டிருந்தது. 30 வருட கால யுத்தத்தின் பின்னரான காடுகள் வளர்ந்ததன் காரணமாக இதை காடுகளாக அரசாங்கம் கெசட் செய்து அரசாங்கத்தினூடாகவே இது தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணிகளை விடுவிப்பு செய்கின்ற அந்த வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். மக்களிடத்திலே இதை கையாளுகின்ற போது இன்னும் கூடுதலான விவசாய செய்கைகளை இந்த பிரதேசத்திலே செய்கை பண்ண முடியும். அதே போன்று பொத்துவில் பிரதேசத்திலே இருக்கின்ற ஹெடோயா நீர் திட்டம் ஒன்று மிக நீண்ட காலமாக தொடர்ந்து இந்த மக்களுக்கு செய்வதாக கூறி ஒரு அரசாங்கத்தினாலும் பேச்சளவில் இருக்கின்றதே தவிர அது இன்னும் மக்களுக்காக அபிவிருத்தி செய்யப்படவில்லை. இதன் மூலமாக 2 வேலை திட்டங்களை நாங்கள் இந்த நன்மை அடையக்கூடிய காணப்படுகின்றது. குறிப்பாக பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்ற
சுற்றுலாத்துறை அங்கே இருக்கின்ற மக்களுக்கும் சுற்றுலாத்துறைக்கும் குடிநீர் இல்லாமல் காணப்படுகின்றன. எனவே இந்த ஹிடோயா திட்டத்தின் மூலமாக 2 பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் நன்னீர் மீன் பிடி இந்த பிரதேசத்திலே மிக கூடுதலாக மக்கள் இதனோட மூலமாக வாழ்வாதாரங்களை பெறுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற. இதன் மூலமாக அங்கே காணப்படுகின்ற குளங்களில் இருக்கின்ற மீனவர்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்றது. அங்கே மீன் குஞ்சுகளை திணைக்களங்கள் கடந்த காலங்களில் வழங்கியிருந்த போதும் இந்த காலங்களிலே அது குறைவாக காணப்படுகின்றது. குறிப்பாக பொத்துவில் பிரதேசங்களில் இருக்கின்ற சிறிய குளங்களை சந்தர்ப்பங்களிலே பல விவசாய திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது. உட்கட்டமைப்பு வசதிக்கு இந்த பிரதேசத்திலே பல தேவைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிறிய கிராமங்களாக காணப்படுகின்ற சம்மாந்துறை அண்டிய பிரதேசமாக இருக்கின்ற நெய்னாகாடு, மஜித்புரம், வளத்தாப்புட்டி போன்ற பிரதேசங்களும், நாவிதன்வழி போன்ற பிரதேசம், அதே போன்று பொத்துவில், அட்டாளச்சேனை போன்ற பிரதேசங்களிலே வீதி அபிவிருத்திகள் தேவையாக காணப்படுகின்றது. அதே போன்று அதிகமான வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்படுகின்ற பிரதேசமாக காணப்பட்ட சென்ற காலங்களிலும் இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். கிட்டங்கி பாலம், அதே போன்று மாவடிப்பள்ளி பாலம், இந்த 2 பாலங்களும் கண்டிப்பாக இந்த பிரதேச மக்களுக்காக செய்து வழங்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. காரணம், மிக தூர இடங்களில் இருந்து கொழும்பு, யாழ்ப்பாணம், தென் மாகாணம் போன்ற பிரதேசங்களில் இருந்து வருகின்ற கிழக்கு மாகாணத்துக்கு அம்பாறைக்கு வருகின்ற அதிகமானவர்கள் இந்த 2 பாலங்களையும் கடந்து வருகின்ற ஒரு தேவைப்பாடு காணப்படுகின்ற. எனவே இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களிலே இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற சுகாதார தேவை, வைத்தியசாலைகள் இருக்கின்ற போதிலும் வைத்தியசாலைகளுடைய உள்ளக தேவைகள் அதிகமாக காணப்படுகின்றது. இதனை கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இந்த பாதீட்டிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா, அதற்கான நிதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பதை இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று இந்த பிரதேசங்கள் இருக்கின்ற பாடசாலைகள், தேசிய பாடசாலைகளும் ஏனைய பாடசாலைகளிலும் மிகவும் பழமை வாய்ந்த 50-60 வருடங்களுக்கு முற்பட்ட கட்டிடங்கள் காணப்படுகின்றது. உள்ளக கட்டமைப்புகள் தேவையாக இருக்கின்றது. அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகம் வினாடி இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மிக நீண்ட காலமாக மருத்துவ பீடம் ஒன்றை அமைக்க வேண்டும், அமைத்து தருகின்றோம் என்று ஒரு அரசாங்கத்தினாலும் முன்வைக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் அது செயற்படவில்லை. இந்த வருடம் இந்த பாதீட்டிலே அது உள்வாங்கப்பட்டிருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்திட்ட போதிலும் அது நிறைவேறாமல் இருக்கின்றது. இந்த பிரதேசமானது விவசாயத்துக்கு பேர் போன ஒரு பிரதேசமாக இருப்பதனால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு விவசாய பீடம் ஒன்றை ஸ்தாபித்து வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் இச்சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்வதோடு, குறிப்பாக போக்குவரத்து வசதிகள் இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக இதை நீங்கள் விஸ்தரிக்க வேண்டும் என்ற விடயம் இருக்கின்றது. மட்டக்களப்பில் இருக்கின்ற அந்த புகையிரத சேவை என்பது அருகம்பை என்கின்ற பிரதேசம் வரைக்கும் நீடித்து செல்ல வேண்டும். அத்தோடு இப்போது இருக்கின்ற மட்டக்களப்பு புகையிர நிலையத்தில் இருந்து வருகின்ற வரைக்கும் இருக்கின்ற இவர்கள் வந்து வீடுகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்தை இலங்கை போக்குவரத்து சபை சிடிபி செய்ய வேண்டும். அந்த நேரத்துக்கு போக்குவரத்துக்கான பஸ்களையாவது வழங்க வேண்டும். இதற்கான பஸ்களை புதிதாக வழங்குகின்ற இந்த ஜனாதிபதியினுடைய இந்த திட்டத்திலே இதற்கான பஸ்களையும் வழங்கி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த நாட்டினுடைய இவ்வாறான வேலை திட்டங்களிலே இந்த பிரதேசத்திலே மிக கூடுதலான சுற்றுலாத்துறை சார்ந்த இடங்கள் இருக்கின்றது. இதனை கவனத்திலே கொண்டு எங்களுடைய மாகாணத்துக்கும் கூடுதலான நிதிகளை இந்திய அரசாங்கம் வழங்கப்படுவதாக இருக்கின்றது. எனவே அந்த நிதிகளை முன்வைத்து வழங்குமாறு கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.